அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீண்டும் ஒரு பிரார்த்தனையோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு என்ன பிரார்த்தனை பார்க்க போறோம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அழைப்பு பணியின் போது அவருக்கு நேர்ந்த ஒரு மிகப்பெரிய துன்பத்தின் போது அவர் மிகவும் மனம் உருகி கேட்ட ஒரு பிரார்த்தனை. அவர் அழுது மிகவும் மனம் உடைந்து அவர் கேட்ட ஒரு பிரார்த்தனையை பத்தி அன்னைக்கு பார்க்க போறோம். இந்த பிரார்த்தனையை பத்தி நிறைய பேர் நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம். தெரியாதவங்களுக்கான இந்த பதிவு. இது எப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு பண்ண நபித்துவத்தின் 10வது ஆண்டு மக்காவில இருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தாயிஃப் நகரத்துக்கு போறாங்க. யாரோட போறாங்கன்னா, தன்னுடைய அடிமையான ஜெயித் இப்னு ஹாரிஸாவோட போறாங்க. முதல்ல வெளியே போறாங்க. போய் அங்க எப்படி இருப்பாங்கன்னா, கபிலாக்களாக சின்ன சின்ன கூட்டங்களா இருப்பாங்க. அந்த கூட்டங்கள்ல உள்ள தலைவர்கள்ட்ட, பொறுப்புதாரிகள்ட்ட போய் செய்திகளை சொல்லுவாங்க. இஸ்லாம்ங்கிறது என்ன, அல்லாஹ்வுடைய செய்தி, தான் இறை தூதர்ங்கிற செய்தி, இதை மக்களுக்கு சொல்லணும், நீங்க கொஞ்சம் அனுமதி கொடுங்க. இந்த மாதிரி அவங்க பொறுப்புதாரிகள்ட்ட, அந்த தலைவர்கள்ட்ட பேசும்போது எல்லாருமே நிராகரிச்சுக்கிட்டே வர்றாங்க. இந்த மாதிரி நிராகரிச்சுட்டு வரும்போது ஒரு கட்டம் வருது, மக்கள் மத்தியில போய் பொது வெளியில சந்தைகள்ல எல்லாம் போய் சொல்லும் போது நிறைய பேர் கேட்காம 1-2 பேர் கேட்க ஆரம்பிச்சோடனே அந்த தலைவர்களுக்கு கோவம் வருது. அப்போ அடிச்சு விரட்டி விடுறாங்க. எந்த அளவுக்கு அடிச்சு விரட்டி விடுறாங்கன்னா, நம்ம கேள்விப்பட்ட விஷயம் தான் இது. இந்த சம்பவம் கல்லால் அடிக்கிறாங்க, பெரிய பெரிய கல்லால, சின்ன கல்லால அடிச்சு விரட்டுறது, கால் எல்லாம் பூரா ரத்தம், முழங்கால்ல இருந்து கணுக்கால்ல இருந்து ரத்தமா வடித நிமிஷம். ஜெயித் இப்னு ஹாரிஸா கேடைய மாதிரி சுத்தி சுத்தி வர்றாங்க. அவருக்கு தலையில இருந்து கால் வரைக்கும் அவருக்கு அடிச்சுக்கிட்டே வர்றாங்க. எந்த அளவுக்கு தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே வர்றாங்கன்னா, 3 கிலோமீட்டர் வரைக்கும் தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே வர்றாங்க. போனது இறைவன் பற்றிய செய்தியை சொல்றதுக்கு. ஒரு வம்பு தும்பு பேசல, வாக்குவாதம் பண்ணல, எதையுமே கேட்கல, யாரோடையும் சண்டை பிடிக்கல, எதையுமே நிராகரிக்கல, செய்திகளை மட்டும், உண்மையை மட்டும் சொல்ல சென்றவருக்கு இப்படிப்பட்ட வேதனை. தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே வர்றாங்க 3 கிலோமீட்டர் வரைக்கும். துன்பம் தாங்காம ரொம்ப தூரம் வந்து கடைசியில ஒரு திராட்சை தோட்டத்துல வந்து உட்கார்றாங்க. அங்க உட்கார்ந்து மனம் உடைஞ்சு உருக்குலைஞ்சு கண்ணீர் தாரையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட அந்த பிரார்த்தனை மிக முக்கியமான பிரார்த்தனை. உள்ளம் உடைஞ்சவர் கேட்ட பிரார்த்தனை. இத பத்தி பின்னாடி கேட்கறாங்க, ஆயிஷா அம்மா கேட்கறாங்க, யார ரசூலல்லாஹ், தாங்கள் அனுபவித்த கஷ்டங்கள்லயே உஹது போர்ல நீங்க நிறைய கஷ்டப்பட்டீங்க, அது மாதிரி வேற ஏதாவது நிகழ்ச்சி இருக்கான்னு கேட்கும்போது சொல்றாங்க, இந்த தாயிஃபை வந்து சுட்டி காட்டுறாங்க. அவ்வளவு ஒரு கடும் வேதனையான. அங்க உட்கார்ந்து கேட்கறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம இன்னி அஷ்கு இலைக ضعف قوتي وقلة حيلتي وهواني على الناس يا ارحم الراحمين انت رب المستضعفين وانت ربي الى من تكلني لمن تكلني الى بعيد يتجهمني او الى عدو من لقده امري ان لم يكن بك غضبا علي فلا ابالي ولكن عافيتك هي اوسع لي اعوذ بنور وجهك الذي انا رد به الظلمات وصلح عليه امر الدنيا والاخره الى من ينزل بغضبك او علي سخطك لك العتبى حتى ترضى لا حول ولا قوه الا بك. எப்படி கேட்கறாங்க பிரார்த்தனையை. இறைவா, அல்லாஹும்ம இன்னி அஷ்கு இலைக ضعف قوتي وقلة حيلتي وهواني على الناس. இறைவா, என்னுடைய ஆற்றல் குறைவையும் என்னுடைய திறமை குறைவையும் மனிதர்களிடத்தில் நான் மதிப்பின்றி இருப்பதையும் உன்னிடமே முறையிடுகின்றேன். என்னுடைய ஆற்றல் குறைவையும் என்னுடைய திறமை குறைவையும் மனிதர்களிடத்தில் நான் மதிப்பின்றி இருப்பதையும் நான் உன்னிடமே முறையிடுகின்றேன். அந்த ரப்புல் முஸ்ததாஃபீன், யா அர்ஹமர் ராஹிமீன், கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளனே. அந்த ரப்புல் முஸ்ததா, நீதான் எளியோர்களை காப்பவன். எளியோர்களை காப்பாத்துறது நீ மட்டும்தான். அந்த ரப்பி, என்னை காப்பவனும் நீ மட்டும்தான். என்னை கொண்டு போய் யார்கிட்ட ஒப்படைக்கிற இறைவா? என்னை கண்டாலே முகம் கடுகடுங்கிறானே, அவன்கிட்ட கொண்டு போய் என்னுடைய ஒப்படைக்கிற.
என்னை கண்டாலே என்னுடைய காரியத்தை நீ யார்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறியோ அப்படிப்பட்ட பகை கொண்டு கொண்டு போய் என்னை தள்ளி ஒரு யாரைவா இல்லம் எக்குன்பிக கதவன் இலை அலைய ஃபலா உபாலி. உனக்கு என் மேல கோபம் இல்லைன்னா இந்த கஷ்டங்கள் எல்லாம் நான் பெருசா பொறுத்துக்குருவேன். பெருசாவே நான் நினைக்க மாட்டேன். எவ்வளவு கஷ்டம் தான் நான் பொறுத்துக்கிறேன் அறிவா. ஒலாக்கின் ஆஃபியத்தை ககிவே அவுசௌதி. நான் எதிர்பார்த்தெல்லாம் உன்னிடம் வருகின்ற சுகத்தையே நான் எதிர்பார்க்கின்றேன். ஏனென்றால் அதுதான் விசாலமானது. அவுதுவி நூறி வச்சு கல்லதி. உன்னுடைய திருமுகத்தின் பொருட்டால் இருள்கள் எல்லாம் பிரகாசம் அடைந்தன. உன்னுடைய திருமுகத்தின் பொருட்டால் இம்மை மறுமையின் காரியங்கள் சீர்பெற்றன. அப்போ என்னுடைய இந்த செயல் உனக்கு கோபம் தரலைன்னா, உன் கோபம் என் மீது இறங்குவதிலிருந்தும் உன் அதிருப்தி என் மீது இறங்குவதிலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். அறிவா, நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். உனக்கு என் மீது கோபம் வரக்கூடாது. நீ புரிந்து கொள்ள வேண்டும். இறைவா, நீ மட்டுமே பொருத்தத்திற்குரியவன், நீ மட்டுமே பொருத்தத்திற்குரியவன். நீ பொருந்தி கொள்ளும் வரை உன் கோபத்திலிருந்து நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பிக். நன்மை செய்ய ஆற்றல் பெறுவதும் பாவங்களில் இருந்து தப்பிப்பதும் உன் அருளின்றி முடியாது அப்படின்னு இந்த துவா முடியுது. மனம் உடைந்து மனம் உருகி கண்ணீரோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கேட்ட இந்த பிரார்த்தனை. அப்போ இந்த அழைப்பு பணி என்பது ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட். அது அழைப்பு பணி ஏன் செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது அது இன்னொரு சப்ஜெக்ட்ல நம்ம பேசுவோம். இந்த அழைப்பு பணி செய்யும் போது நமக்கு ஏற்படக்கூடிய இந்த துன்பங்கள், இந்த பேச்சுக்கள், இந்த விமர்சனங்கள், இதை எல்லாவற்றையும் நாம் சகித்து கொள்ள வேண்டும், செய்ய வேண்டும். செய்துவிட்டு வரும் துன்பங்களை சகித்து கொள்ள வேண்டும். எதற்காக? அல்லாஹ்வின் அருளுக்காக. அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய அருளுக்காக இந்த அழகிய, இந்த உயர்ந்த, இந்த சீரிய, மிகவும் அவசியமான இந்த பணியை செய்வதற்கு அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ்.